அனைவருக்கும் வணக்கம். திருச்சி கவர்மெண்ட் மணிகண்டத்தில் ஃபிட்டர் ட்ரேட் இளநிலை பயிற்சியாளராக ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அவுட் சைட் மைக்ரோமீட்டரை டிஸ்மேண்டில் அண்ட் அசம்பிள் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் வர ரிப்பேரிங்கையும் நம்ம சரி பண்ண போகிறோம். இப்போ நம்ம லாக் ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திரும்பலை தனியாக எடுத்தால் நம்மளால் அது என்ன பிரச்சனையை பார்த்து சரி பண்ண முடியும். சிம்பிள் தனியாக எடுத்துட்டோம். பேரலில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே த்ரெட் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள டஸ்ட் இருக்கும். இப்போ அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு வேஸ்ட்டு துணி வச்சு ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்த திரிம்பல் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா த்ரெட் போட்டிருக்காங்க. இப்போ அதையும் நம்ம இந்த இதை வச்சு சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க த்ரெட்டுக்கெல்லாம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ரேட்செட் ஸ்டாஃபை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஹூக் ஸ்பாண்டர் வச்சு சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த சவுண்டு வருது. இது எப்படி செட் பண்ணிக்காங்க நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்செட்ஸ்குள்ளே என்னென்ன பார்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 2 பார்ட்டாலே தான் இப்போ நம்மளுக்கு அந்த இது ஓவர் டைட் வைக்கல நம்மளுக்கு சவுண்டு வர்றது. ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காடி எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காடி எடுத்திருக்காங்க. ஸ்ப்ரிங்கு இந்த 2 பார்ட்டையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் காடி எடுத்திருக்காங்க. இதில் எடுத்திருக்க காடி அந்த த்ரிம்பலோட இருக்க காடியோட இணைஞ்சிரும். அது இணைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு இந்த பார்ட்டு சுற்றாது, இந்த பார்ட்டு மட்டும்தான் சுற்றும். பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் வருது. இந்த கேப்பில் இருந்து அடுத்த கேப், அதாவது ஒரு பல்லேருந்து அடுத்த பல்லில் போய் மாறும்போது நம்மளுக்கு அந்த சவுண்டு வருது. இதனால தான் நம்மளுக்கு அந்த சவுண்டு வருது. இப்போ இதை நம்ம எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை டைட் பண்ணிக்கலாம். அது கொடுத்துருந்த போல்ட்டு
இப்போ நம்ம அந்த போல்ட்டை டைட் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் 0 ஏரர் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இந்த ஹூக் ஸ்பன்னர் வச்சு இப்போ நம்ம 0 ஏரர் செட் பண்ணியாச்சு. டிஸ்மேண்டிலிங் அண்ட் அசம்பிள் பண்ணி செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த அவுட் சைட் மைக்ரோமீட்டர் என்ன தத்துவத்தில் வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இதில் நம்மளுக்கு உள்மரை போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பிண்டிலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளிமரை போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு இது போல்ட்டாகவும் இது நட்டாகவும் யூஸ் ஆகுது. இது வந்து அப்போ மறைத்தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது.